அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடர்ல நல்லடியார்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பெரும் ஞானியாகவும் குறிப்பாக தென்னகத்தின் ஜோதியாக திகழ்ந்த ஆன்மீக பேரொளி ஆரணி பாவா கமாலுத்தீன் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரணி கமாலுத்தீன் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரணி பாவா என்ற பெயரினால் பிரபலமடைந்தவர்கள். தென்னகத்திலே பல ஆலிம்கள் அவர்களிடத்திலே பைஅத் பெற்று உள்ளச்சீர்திருத்தங்களை பெறும் அளவுக்கு மாபெரும் ஆன்மீக குருவாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் சம்பந்தமாக பல வரலாற்று ஆசிரியர்கள், அதாவது அவர்களை கரம் பிடித்த நல்லோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வரிசையிலே ஒரு ஒரிஜினல் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான காமிலான ஷைகாக அவர்கள் இருந்தார்கள். நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், உண்மை எங்கெல்லாம் உருவெடுத்து வருமோ அங்கெல்லாம் போடிகளினுடைய அட்டூழியமும் அக்கிரமங்களும் அரங்கேறிக் கொண்டிருக்கும். அந்த வரிசையில் அல்லாமா ஆரணி கமாலுத்தீன் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய எதிரிகளும், அவர்களை பிடிக்காதவர்களும், அவர்களுடைய உண்மை நிலையை உணராதவர்களும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை இந்த காலகட்டத்திலே அவர்கள் மீது வைக்கிறார்கள். ஆனால் மக்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பல மொழிகளிலே கூட அந்த விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய், நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று தமிழ் இலக்கியங்களிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதன் பொருள் என்ன தெரியுமா சகோதரர்களே? சுண்ட காய்ச்சினாலும் பாலின் சுவை குன்றாது, அளவற்று நட்பு பாராட்டினாலும் நண்பராக இருக்க தகுதியற்றவர் நண்பராக முடியாது. சீர்கெட்ட நிலையிலும் மேன்மையான மக்கள் மேன்மையானவர்களே, சங்கு சுட்ட போதிலும் வெண்மை நிறம் மாறாது என்று குறிப்பிடுகிறார்கள். இதிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வாசகம், சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது. அதுபோலத்தான் ஆரணி கமாலுத்தீன் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பல குறை கூறுபவர்கள் குறை கூறினாலும் அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். நமக்கெல்லாம் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. ஹதீஸுல் குதுஸியிலே பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ் தஆலா கால, அல்லாஹ் சொன்னான், மன் ஆதா லி வலியன், யார் என்னுடைய ஒரு நேசரை எதிர்த்து நிற்கிறார்களோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவருக்கு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இவர்களை பற்றி நாம் குறை கூற தேவையில்லை, அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான் என்ற ஒரு வார்த்தையை நான் இங்கு முன்வைக்கிறேன். ஆனாலும் காமிலான ஷைഖ്, பரிபூர்ணமான ஷைഖினுடைய அறிகுறிகளை பற்றி ஆரணி கமாலுத்தீன் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரணி பாபா ஹஸ்ரத் கிப்லா அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், காமிலான பரிபூர்ணமான ஒரு ஷேഖினுடைய சகவாசத்தால் மனம் அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும். உலக சிந்தனைகள் மனதிலே குறைய வேண்டும். ஒருவிதமான மனசாந்தியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும். எனினும் அவரின் சகவாசத்தால் மனநிலையில் மாறுதல் சற்று கூடுதல் குறைவாக ஏற்படக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்து ஹஸ்ரத் அவர்கள் சுருக்கமாக 3 வார்த்தைகளில் சுலூக் என்று சொல்லப்படக்கூடிய தஸவ்வுஃப் என்றால் என்ன, ஆன்மீக பாதை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார்கள்.
அது எப்படி கிடைக்கும், அதன் பயன் யாது என்பதை பூரணமாக விளக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வை தேடிச் செல்பவர்கள் இந்த 3 வார்த்தைகளையும் ஞாபகத்திலே வைத்து கொண்டால், தன் கண் எதிரிலேயே வைத்து கொண்டால், சுலூக்கினுடைய வலியை, அல்லாஹ்வினுடைய இறை நெருக்கத்தினுடைய வலியை அவர்கள் அடையவும், முன்னேற்றத்தை அந்த பாதையிலே எய்தவும் இது உதவியாக இருக்கும். முதலாவது வாசகம், ஹஸ்ரத் அவர்கள் கூறுகிறார்கள், காமிலான பீர் ஷேக் யார் என்றால், அவரினுடைய சகவாசத்தால் மனது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அடுப்பின் அருகிலே உட்கார்ந்தால் அவசியம் உஷ்ணம் என்பது ஏற்படும். ஐஸ் போன்ற குளிர் சாதனங்களுக்கு அருகிலே அமர்ந்தால் குளிர்ச்சியும் தட்டும். அதே போன்று நறுமண வாசனை பொருட்களின் அருகிலே இருந்தால் நம்மின் மீது நறுமணம் தெரியும். துர்நாற்றத்தின் அருகிலே இருந்தால் துர்வாடையும் நம்மின் மீது வீசும். இவ்வாறே அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களுக்கு அருகிலே நாம் அமர்ந்தாலோ அல்லது அவர்களுடைய தொடர்பிலே நாம் இருந்தாலோ அல்லாஹ்வின் பக்கம் நம்மளுடைய கவனம் ஈர்க்கப்பட்டுவிடும். ஒருவன் அல்லாஹ்வை அடைய நாடி காமிலான ஷேഖை தேடினால், ஹஸ்ரத் அவர்கள் காமிலான ஷேഖை தெரிந்து கொள்ளும் அடையாளத்தை காட்டிவிட்டார்கள். அவருடைய சகவாசத்தால் உன்னுடைய மனது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் ஷேக் காமில்தான் என தெரிந்து கொள்ளுங்கள். உன் மனது துனியாவின் பக்கம் திரும்பினால் அப்போது அவர் காமிலான ஷேக் இல்லை என தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அறிகுறி ஆரம்ப நிலையிலிருந்து ஆயுள் முழுவதும் இருந்து வருகிறது. காமிலான ஷேகுமார்களின் சகவாசத்தால் மனது எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி விடுகிறது. இறுதியில் அடியான் அல்லாஹ்வை அடைந்து விடுகிறான். இவ்விஷயம் அல்லாஹ்வை அடைவதற்கு காமிலான ஷேகுமார்களின் சகவாசமே காரணமாக இருக்கிறது என சொல்வதை போன்று தான் இந்த வாசகங்களை ஹஸ்ரத் ஆர்னி ஹபலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் இருந்து நமக்கு புரிய வேண்டிய வாசகங்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தை நான் இங்கு நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களுடைய அடையாளமே அவர்களுக்கு அருகிலே நாம் இருந்தால் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து துனியாவினுடைய விஷயங்களோ பிறருடைய வீணான விஷயங்களை ஆராயக்கூடிய தன்மையுடைய விஷயங்களோ நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவே நமக்கு மாபெரும் அறிகுறியாக இருக்கிறது. அவர் பரிபூர்ணமான ஷேக் அல்ல, நம்மை ஏமாற்றி வயிற்று பிளப்பை நடத்துவதற்காக வேண்டி ஷேகுமார்களை குறை கூறி திரிகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட கூட்டத்தார்களை விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நம்மை சுவனத்திலே நுழையச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வத்தகலைனி வல் ஃபரீகைனி மின் உருபின் வ மின் அஜமி.